I thank the Lord for this another opportunity to be with you this evening. உங்கள் மத்தியில் இருப்பதற்கு தேவன் கொடுத்த இன்னொரு ஸ்லாகியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். As we continue our studies concerning the missionary journey of Apostle Paul, பவுலுடைய ஊழிய பிரயாணங்களை குறித்து நாம் தொடர்ந்து படித்து வரக்கூடிய அந்த வேளையிலே we have been looking at different practical aspects as well as the historical element of God's work that happened in the first century. நடைமுறை வாழ்க்கையிலேயும் வரலாற்றிலேயும் தேவனுடைய கிரியையானது முதல் நூற்றாண்டிலே எப்படியாக நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். And we have been considering the first missionary journey of Apostle Paul. பவுலுடைய முதல் ஊழிய பிரயாணத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். And in the last class we were in which place? கடந்த வகுப்புகளிலே நாம் எங்கே இருந்தோம்? Yes, we are in Lystra. லீஸ்திராவிலே இருக்கிறோம். And it is almost Paul and Barnabas binding up their ministry in Lystra. லீஸ்திராவிலே பவுலும் பர்னபாவும் அவர்களுடைய ஊழியத்தை முடிவு செய்தார்கள். And we have been looking at what happened in that night, isn't it? அந்த இரவிலே என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம். And also we understood that probably Timothy must have been born again on that night as they were staying with Timothy in their house. அந்த இரவிலே திமோத்தியினுடைய வீட்டிலே அவர்கள் தங்கி இருக்கும்போது அநேகமாக அன்றைய தினத்திலே திமோத்தேயு ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும் என்று நாம் பார்த்தோம். And now we understand that from Lystra they understood that it is not a convenient place to stay now and they decided to move from that place. லீஸ்திரா பட்டணத்திலே அவர்கள் தொடர்ந்து தங்கி இருப்பதற்கு ஏதுவான பட்டணம் அல்ல என்று அவர்கள் புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து பிரயாணப்பட அவர்கள் ஆரம்பித்தார்கள். And from Lystra they traveled to Derbe. அவர்கள் லீஸ்திராவிலிருந்து தெர்பே பட்டணத்திற்கு புறப்பட்டு போனார்கள். We know that this also was another city in Lycaonia. இது இந்த பட்டணமும் லைக்கோனியா பகுதியிலே இருந்த இன்னொரு பட்டணமாக இருக்கிறது. Okay. So this was also another city in Lycaonia. லைக்கோனியாவிலே இருந்த இன்னொரு பட்டணமாக இது இருக்கிறது. So from Lystra, லீஸ்திராவிலிருந்து it was almost 32 kilometers. 32 கிலோமீட்டர் தூரமாக இருந்தது. Okay, from Lystra to Derbe it was almost 32 kilometers. லீஸ்திராவிலிருந்து தெர்பேக்கு ஏறத்தாழ 32 கிலோமீட்டர் தூரமாக இருந்தது. Now as Apostle Paul and Barnabas are walking towards Lystra almost 32 kilometers. 32 கிலோமீட்டர்கள் பவுலும் பர்னபாவும் நடந்து செல்லும் பொழுது that scene is something very significant. அந்த காட்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு காட்சி. What happened in Lystra? லீஸ்திராவில் என்ன நடந்தது? What happened? He was stoned and dragged and we know that they thought that he died. கல்லெறியப்பட்டு அந்த பட்டணத்தினுடைய தெருக்களிலே இழுக்கப்பட்டார். அவர் மரித்து போனார் என்று நினைத்தார்கள். Now in the same night they have decided that going to Derbe. அந்த இரவிலே அவர்கள் தெர்பேக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். So as they are going to Derbe they have to walk 32 kilometers. அந்த தெர்பேக்கு அவர்கள் செல்லும் பொழுது 32 கிலோமீட்டர்கள் அவர்கள் நடக்க வேண்டும். Can you imagine the condition of Apostle Paul? பவுலுடைய அந்த சூழ்நிலை எப்படியாக இருந்திருக்கும் என்று கொஞ்சம் யூகித்து பார்க்க முடிகிறதா? Wounds all over the body. அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள். Pain all over the body. சரீரம் முழுவதும் வலி. Can you imagine a person with all sorts of wounds and pains walking almost 32 kilometers? சரீரம் முழுவதும் காயங்களும் வலிகளும் நிறைந்த ஒரு மனிதர் 32 கிலோமீட்டர் நடக்கக்கூடியதை கொஞ்சம் உங்களால சிந்தித்து பார்க்க முடிகிறதா? Can you imagine? If you just have a tooth pain, you will not get up from your bed, isn't it? பல்லு வலி வந்தாலே நம்ம படுக்க விட்டு எழுந்திருக்க மாட்டோம் இல்லையா? Right? But think about this man with
wounds all over the body, pain all over the body, walking for almost 32 kilometers. ஆனால் இந்த மனிதரை நினைத்து பாருங்கள், சரீரம் முழுவதும் காயப்பட்டு சரீரம் முழுவதும் வலியினால் காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 32 கிலோமீட்டர் அவர் நடக்கிறார். What a commitment it was. அவர் எவ்வளவாக அந்த சுவிசேஷத்திற்காக தன்னை ஒப்புவித்திருந்தார். Do we have such an attitude? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறதா? Do we have such an attitude in relation to the service of the Lord? தேவனுடைய ஊழியத்தின் பட்சத்திலே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கிறதா? Do you have such sacrificial attitude towards the service of the Lord? தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியத்திலே இப்படிப்பட்ட நம்மை நாமே ஒப்பு கொடுக்க கூடிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறதா? Many times we are comfortable with our own situations and our own things. அநேக வேளையிலே நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களினாலே நாம் சுகமாக காணப்படுகிறோம். Things of God is becoming secondary. தேவனுடைய காரியங்கள் இரண்டாம் பட்ச காரியங்களாக மாறி வருகின்றன. Suppose that if we must have been in that place, நாம் அந்த இடத்துல இருப்போமானால் what we must have said? What we must have said? நாம் என்ன சொல்லி இருப்போம்? Next day book the ticket to my home, isn't it? அடுத்த நாள் எங்களுடைய வீட்டிற்கு போறதுக்கு டிக்கெட் புக் செய்யணும், isn't it? இல்லையா? We will come back. நாம் திரும்ப வந்து விடுவோம். And probably we will take 1 month rest, isn't it? ஏறத்தாழ ஒரு மாதம் ஓய்வு எடுப்போம். Because such a persecution, such a struggle that he had gone through. அப்படிப்பட்ட உபத்திரவங்களும் அப்படிப்பட்ட பாடுகளை அவர் அனுபவித்தார். But for him only 1 night rest, next day walking. ஆனால் அவருக்கோ ஒரு இரவு மாத்திரம் ஓய்வு, அடுத்த நாளிலே நடக்க ஆரம்பிக்கிறார். So that is the concern and enthusiasm in the service. தேவனுடைய ஊழியத்தின் பட்சத்திலே அவருக்கு இருந்த ஒரு அக்கறை, அவருக்கு இருந்த உற்சாகம் அதுவாக காணப்படுகிறது. Yes, that is we call him an example for us. அந்த காரணத்தினால்தான் அவரை நமக்கு ஒரு மாதிரியாக நாம் பார்க்கிறோம். How much are we really able to follow that example அந்த in our மாதிரியை Christian life? எவ்வளவாக நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற முடிகிறது? And as we come into this place, we know that he went into city Derbe. அவர் தெர்பே பட்டணத்திற்கு வந்தபோது, there we read in Acts chapter 14 verse 21. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தோக்கியாவுக்கும் திரும்பி வந்து. Yes, what we read there? இங்கே என்ன வாசிக்கிறோம்? They preached the good news in that city and won a large number of disciples. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு. Yes, that's all we read about their ministry in Derbe. தெர்பேலே அவர்களுடைய ஊழியம் அவ்வளவுதான் என்று நாம் வாசிக்கிறோம். So that means there were no persecution in Derbe. அப்படி என்றால் தெர்பேலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவமும் இல்லை. The Lord had opened a wonderful situation in the city Derbe. அந்த தெர்பே பட்டணத்திலே தேவன் ஒரு அருமையான வாசலை அவர்களுக்காக திறந்தார். They preached the gospel in that place. அந்த பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். They won large number of disciples for the Lord. கர்த்தருக்காக அநேக சீஷர்களை உண்டாக்கினார்கள். So that was a wonderful experience just after a very severe time of persecution in the life of Apostle Paul and Barnabas. பயங்கரமான பாடுகள் உபத்திரவங்கள் சந்தித்த பிற்பாடு பவுலும் பர்னபாவும் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடனே அவர்கள் அனுபவித்தார்கள். So it was a place where they were really experiencing the moving of the Spirit of God in reaching the people with the gospel. சுவிசேஷத்தை கொண்டு ஜனங்களிடத்திலே அந்த சுவிசேஷம் போய் சென்றடைவதற்கு ஆவியாகிய தேவனுடைய வழிநடத்துதலை அவர்கள் கண்டார்கள். And later we read in the book of Acts chapter 20 verse 4. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பெரேயா ஊரானாகிய சோப்பத்தரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தர்க்கரும் செங்குந்தும் தெர்பைனாகிய காயுவும் திமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கு துரோப்பமியும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழி துணைக்கு வந்தார்கள். Yes, look at that.
இங்கே வாசியுங்கள். As a result of their ministry there, he gained another disciple, a faithful servant for him in the ministry. அந்த தெர்பை பட்டணத்திலே அவர்கள் செய்த அந்த ஊழியத்து நிமித்தமாக ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனை, உடன் வேலையாளை அவர்கள் சம்பாதித்து கொண்டார்கள். Yes, that is what we see especially in Acts chapter 20 verse 4. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அதை தான் நாம் வாசிக்கிறோம். Yes, in Lystra he gained Timothy as a faithful friend and companion. லிஸ்திராவிலே தீமோத்தேயுவை உண்மையுள்ள சகோதரனாக அவர் கண்டு கொண்டார். And now in Derbe what happened? இங்கே தெர்பேல என்ன நடக்கிறது? He got another faithful friend and companion, that is Gaius. இன்னொரு உண்மையுள்ள உடன் வேலையாளும் அவருடைய நண்பருமாகிய காயுவை அவர் கண்டுபிடித்தார். So that was the wonderful ministry that happened in the city Derbe. இந்த அற்புதமான ஒரு ஊழியம் தான் தெர்பே பட்டணத்திலே நடந்தது. Now if you consider the archaeological findings, அந்த Bhumi Shastra, what is it? தமிழ்நாட்டில் Geographical. தொல்பொருள் ஆராய்ச்சியை குறித்து நான் பார்க்கும் பொழுது, Okay, so they have recently found out so many evidences from this place. இந்த இடத்திலிருந்து சமீபத்திலே அநேக ஆதாரங்களை கண்டுபிடித்தார்கள். They found several inscriptions. அவர்கள் அநேக எழுத்துக்களை கண்டுபிடித்தார்கள். In that inscription it is very specifically mentioned. அந்த எழுதப்பட்ட அந்த காரியங்களிலே விசேஷித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Christian faith was a major presence in the city Derbe. தெர்பே பட்டணத்திலே கிறிஸ்தவ விசுவாசம் என்பது அதிகமாக காணப்பட்டது. So from when it started? எப்பொழுது அது ஆரம்பமானது? From this visit of Apostle Paul and Barnabas to the city Derbe. தெர்பே பட்டணத்திற்கு பவுலும் பர்னபாவும் ஊழியத்தைக்காக சென்றபோது அது ஆரம்பமானது. From that time onwards, the Christian faith was a major part of the city Derbe. அந்த நேரம் முதற்கொண்டு கிறிஸ்தவ விசுவாசம் என்பது அந்த பட்டணத்தினுடைய ஒரு முக்கியமான பங்காக காணப்பட்டது. So that is something very much appreciable and praiseworthy. அது நாம் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு விதமாக காணப்படுகிறது. So that is we need to understand when you look into the archaeological excavations that happened recently. சமீபத்திலே நடந்த அந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளிலிருந்து இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. Is it clear? தெளிவாக புரிகிறதா? So this is what really happened in Derbe. தெர்பே பட்டணத்திலே இந்த சம்பவங்கள் தான் நடந்தன. Now that was the last place for their first missionary journey. அவர்களுடைய முதல் ஊழிய பிரயாணத்திலே இது கடைசி இடமாக இருக்கிறது. Okay, now they have reached the last place. கடைசி பட்டணத்தை அடைந்தார்கள். Finish the work. வேலை முடிந்து விட்டது. What you will say? இப்போ என்ன சொல்லுவோம்? Pack the bag and everything, let us soon go back to home, right? மூட்டை முடிச்சுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு சீக்கிரத்திலே வீட்டிற்கு போக வேண்டும். So you will be searching for the bus that will reach the place very fast, isn't it? சீக்கிரத்திலே போய் சேரக்கூடிய பஸ்ஸை நாம் தேடுவோம். So we will be seeing the short route through which we will be able to reach our home very fast. எந்த குறுக்கு வழியிலே போனால் நம்முடைய வீடுகளுக்கு சீக்கிரத்திலே போய் சேருவோம் என்று பார்ப்போம். Isn't it? இல்லையா? So that would be our mind when we reach in the last place and binding up all the ministries. கடைசி இடத்திற்கு போய் சேர்ந்து நம்முடைய ஊழியமானது நிறைவேறும் போது, முடிவடையும் போது இப்படித்தான் நாம் சிந்திப்போம். But what happened to this Apostle Paul and Barnabas? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன செய்தார்கள்? They also had shortcut to reach their hometown very fast. அவர்களுக்கும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு போய் சேர்வதற்கு அநேக குறுக்கு வழிகள் இருந்தன. They had so many easy way and the fastest route through which they can reach by Antioch. அவர்கள் சுலபமாக சீக்கிரத்திலே போய் சேரக்கூடிய வழிகள் அவர்களுக்கு இருந்தன அந்தியோக்கியாவுக்கு போய் சேருவதற்கு. So they could have traveled from Derbe directly to Antioch in Syria. அவர்கள் அந்தியோக்கியாவிலிருந்து சிரியாவுக்கு தெர்பேயிலிருந்து நேராக சென்றிருக்கலாம். Okay, so now when you consider the mile or the kilometers, அவர்கள் பிரயாணித்த தூரத்தை கிலோமீட்டர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, see
from Derbe to Antioch, directly they can go if they travel 260 miles. தெர்பேயிலிருந்து அந்தியோக்கியாவுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்றால் 260 மைல் பிரயாணித்தால் அவர்கள் போய் சேர்ந்து விடலாம். And then it is almost 140 miles away from Paul's original hometown Tarsus. இந்த இடம் பவுலனுடைய சொந்த பிறந்த ஊராகிய தர்சுலிருந்து 140 மைல் தூரமாக இருந்தது. Right? Antioch is 140 kilometers away from Tarsus. அந்தியோக்கியா தர்சுவிலிருந்து 140 மைல் தூரத்திலே இருந்தது. Suppose that this route must have been very easy, isn't it? இந்த வழி ரொம்ப சுலபமான ஒரு வழியாக இருந்திருக்கும். Why? ஏன்? See, only 260 miles from Derbe to Antioch directly. தெர்பேலிருந்து அந்தியோக்கியாவுக்கு 260 மைல் மாத்திரம்தான். Not only that, they can go through Tarsus. அது மட்டுமல்ல, அவர்கள் தர்சு வழியாகவும் போகலாம். Okay, so Tarsus is the hometown of Apostle Paul. தர்சு பவுலனுடைய சொந்த ஊராக இருந்தது. So this route will be very much known to Apostle Paul. இந்த வழி பவுலுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். The places and the routes are very much known to Apostle Paul. அந்த பகுதியிலே இருந்த இடங்கள், அந்த வழிகள் எல்லாம் பவுலுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். Not only he must have so many friends and relatives on this route. இந்த வழியிலே அவருக்கு अनेक நண்பர்கள் உறவினர்களும் இருந்திருக்கலாம். And he must have chosen this way so that he can easily reach there fast, and even he can have good accommodation and entertainment on the way. அந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்தால் சுலபமாக துரிதமாக அவருக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கும். அந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்திருந்தால், isn't it? இல்லையா? Easy thing. சுலபமான ஒரு காரியம். But they did not choose this way. ஆனால் அவர்கள் இந்த வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. Instead of traveling 260 miles, they traveled 280 miles. 260 மைல் பிரயாணிப்பதற்கு பதிலாக அவர்கள் 280 மைல் பிரயாணித்தார்கள். How they traveled? அவர்கள் எப்படி பிரயாணம் செய்திருப்பார்கள்? They traveled opposite direction of Antioch. அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு எதிர் திசையிலே பிரயாணித்தார்கள். Do you understand me? நான் சொல்வது புரிகிறதா? Instead of taking the easy route, சுலபமான வழியை கடைபிடிப்பதை விட்டுவிட்டு, instead of taking the direct route to Antioch, அந்தியோக்கியாவுக்கு நேரடியாக செல்லக்கூடிய வழியை விட்டுவிட்டு, they took the opposite direction from Antioch. அவர்கள் அந்தியோக்கியாவிலிருந்து எதிர் திசையை தேர்ந்தெடுத்தார்கள். And it takes almost 280 miles. ஏறத்தாழ 280 மைல் தூரமாக அது இருக்கிறது. Was it a wise decision? இது ஞானமான ஒரு முடிவா? Will you take that decision? நாம அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமா? You are going to home. வீட்டுக்கு போகிறோம். So now two options are there. இரண்டு காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. Easy route, சுலபமாக செல்லக்கூடிய ஒரு வழி. fast route, சீக்கிரமாக செல்லக்கூடிய வழி. known route, நமக்கு தெரிந்த ஒரு வழி. and so many friends and family members are on the route, they can take rest comfortably. அந்த வழியிலே உறவினர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களிடத்திற்கு சென்று ஓய்வு எடுக்கலாம். No need of any fear, and it will be comfortable journey. எந்த பயமும் இல்லாமல் அது மிகவும் சுலபமான ஒரு பிரயாணமாக இருக்கும். But they did not choose that journey. ஆனால் அந்த பிரயாணத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. Instead they took another journey which is very much troublesome. அவர்கள் வேறு ஒரு பிரயாணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பிரயாணத்திலே பிரச்சனைகள் இருந்தன. And which is that route? அந்த பிரயாணம் வழி எது? They took the opposite direction of Antioch. அந்தியோக்கியாவுக்கு வரக்கூடிய எதிர் திசையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். And they wanted to go through the places that they already went during the journey. அவர்களுடைய பிரயாணத்திலே ஏற்கனவே சென்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். And they want to visit all the places where they have preached the gospel, and they want to go back. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்த இடங்களுக்கு சென்று அவர்களை சந்தித்து திரும்ப செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். Oh my goodness.
Can you imagine that? கொஞ்சம் இதை சிந்தித்து பார்க்க முடிகிறதா? Lystra, what happened? லீஸ்திரா என்ன நடந்தது? Almost they killed him. அவரை ஏறத்தாழ கொன்று விட்டார்கள். Now what he says? இப்போ என்ன சொல்கிறார்? We will go by through that way again. அந்த வழியாகவே நாம் போகலாம். Galatia, கலாத்தியா, you know what happened there, isn't அங்க it? என்ன நடந்தது தெரியும். And different places, the Jewish people and people in that places were trying to persecute and destroy them. அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களும் யூதர்களும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். They had suffered great persecutions in the region of Galatia. கலாத்தியா பகுதியிலே அதிகமான துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். But before heading to home, they want to revisit all those places and want to go to Antioch. ஆனால் அவர்களுடைய வீடுக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த எல்லா இடங்களையும் சந்தித்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். And for that they have to travel extra miles. அதற்காக அவர்கள் அதிகமான தூரத்தை கடக்க வேண்டும். What a strange decision it was. இது எவ்வளவு வித்தியாசமான ஒரு முடிவு, Isn't it? இல்லையா? Now why they made that decision? அந்த தீர்மானம் ஏன் அவர்கள் எடுத்தார்கள்? That is the question. அதுதான் கேள்வி. Right? They left all this easy way, comfortable way and took again a decision to travel through the dangerous, difficult route. அவர்கள் சுலபமாக செல்லக்கூடிய வழியை விட்டுவிட்டு அபாயகரமான வழியை தேர்ந்தெடுத்தார்கள். Why? ஏன்? Why they decided so? ஏன் அப்படி தீர்மானித்தார்கள்? Simply, சும்மா அப்படியா? they don't like to go back to home. வீட்டிற்கு திரும்ப போவதற்கு அவர்கள் விரும்பவில்லையா? Some of the people don't like to go back to home, right? சிலருக்கு வீட்டிற்கு திரும்ப போவது பிடிக்காது. Right? Okay. Was it like that with Paul and Barnabas? பவுலும் பர்னபாவுக்கும் அப்படி இருந்ததா? Then why did they choose this difficult task? ஏன் அப்படி இருக்கும் பொழுது இந்த கடினமான காரியத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? Give me some answers. பதிலை சொல்லுங்கள். No answers. பதிலே இல்லையா? Okay, let us read verses from Acts chapter 14. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். Verses 21 to 23. 21 23 வசனங்கள். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். Yes. What happened? என்ன நடந்தது? Why they decided a dangerous long route? ஏன் அபாயகரமான தூரமான வழியை தேர்ந்தெடுத்தார்கள்? Why they wanted to travel extra mile? ஏன் அதிக தூரத்தை அவர்கள் கடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்? There are some purposes, right? அதற்கு சில நோக்கங்கள் இருந்தன. Yes. The first purpose was, முதலாவது நோக்கம் என்ன? we read in the verse, அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். they wanted to strengthen the disciples in each city. ஒவ்வொரு பட்டணத்திலேயும் இருந்த சீஷரை திடப்படுத்த நினைத்தார்கள். Yes, that was the first purpose of Apostle Paul and Barnabas. பவுலும் பர்னபாவுடைய முதலாவது நோக்கம் அதுதான். Yes, then they have went to those places and preached the gospel. Some of them believed and become the disciples of Jesus. அந்த இடத்திற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தபோது சிலர் விசுவாசித்து கர்த்தருடைய சீஷரானார்கள். And immediately Apostle Paul and Barnabas left those places. உடனே அந்த இடத்தை விட்டு பவுலும் பர்னபாவும் புறப்பட்டு போனார்கள். And now Apostle Paul and Barnabas decided that it is very much important to go back and strengthen those disciples in their Christian life. இப்பொழுது பவுலும் பர்னபாவும் திரும்ப அவர்களிடத்திற்கு சென்று அவர்களை பலப்படுத்துவது மிகவும் அவசியமான காரணம் என்று தீர்மானித்தார்கள். And the second purpose was, இரண்டாவது ஒரு நோக்கம் என்னவென்றால், they wanted to make them strong in their faith in the midst of persecution. அவர்களுடைய உபத்திரவங்களுக்கு
மத்தியிலே அவருடைய விசுவாசத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல தீர்மானித்தார்கள். Yes, it was Paul's and Barnabas' concern that their faith must be strengthened. அவர்களுடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பது பவுலுக்கும் பர்னபாவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அக்கறையாய் இருந்தது. Because they saw severe persecution in their own places. அவர்களுடைய சொந்த இடத்திலேயே பயங்கரமான துன்பங்களை அவர்கள் பார்த்தார்கள். And now because of the persecution and the problem, Apostle Paul and Barnabas had to leave the place. அந்த உபத்திரவத்தின் காரணமாக பவுலும் பர்னபாவும் அந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டியதாயிற்று. So in the beginning days of their faith, it must have been easy for them to get frightened and go away from the faith. அவர்களுடைய விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர்கள் பயந்து போய் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு ஏதுவாக இருந்தது. Now there was nobody to strengthen them, nobody to guide them, and therefore Apostle Paul and Barnabas decided that we will go back and see each disciples and strengthen them in the faith. அவர்களை பலப்படுத்தவும் அவர்களை வழிநடத்தவும் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பவுலும் பர்னபாவும் திரும்ப அவர்களிடத்திற்கு சென்று அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். And then the third thing that they want to make clear to the disciples were, அவர்கள் அந்த சீஷருக்கு தெளிவுபடுத்த நினைத்த மூன்றாவது காரியம் என்னவென்றால், what was that? அது என்ன? Sufferings and the persecutions are normal in the Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் என்பது சாதாரண ஒரு காரியம்தான் என்று சொல்ல தீர்மானித்தார்கள். And that was a lesson that they want to very specifically teach the believers. அந்த விசுவாசிகளுக்கு இந்த ஒரு பாடத்தை விசேஷித்து போதிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். What was the lesson? அதனுடைய பலன் என்ன? Sufferings in Christian life is normal to every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் பாடுகள் என்பது அவருடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். But we don't understand that, isn't it? ஆனால் நமக்கு அது புரிவதில்லை. When the suffering comes, we think that it is something abnormal. பாடுகள் வந்தவுடனே இது ஏதோ ஒரு வித்தியாசம் என்று நாம் நினைக்கிறோம், isn't it? இல்லையா? When you have difficulties, when you have problems, when you have different sufferings in your life, we think that it is something abnormal. Why it came to me? கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வரும்போது உடனே இது ஏதோ வித்தியாசமாக நடக்கிறது, எனக்கே நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். So we never consider sufferings as something abnormal. We should never consider this sufferings as something abnormal happening in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது இது ஏதோ வித்தியாசமான காரியங்கள் என்று நாம் நினைக்க கூடாது. It's a normal thing in the life of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையிலே சாதாரணமாக அவருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம். Suffering is the part of a Christian life. பாடுகள் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு பங்காய் இருக்கிறது. Because we know that it was a time of severe persecution, Apostle Paul wants the believers to understand this reality. அந்த காலகட்டம் என்பது கொடிய உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாய் இருந்தது. ஆகையால் பவுல் விசுவாசிகளுக்கு இது தெளிவாக புரிய வேண்டும் என்று அவர் நினைத்தார். So what was the first one? முதலாவது காரியம் என்ன? Number one, முதலாவது, he wants to strengthen the disciples. அவர்களை திடப்படுத்த அவர் நினைத்தார். Number two, இரண்டாவது, he wants to strengthen the faith of the believers. விசுவாசிகளுடைய விசுவாசத்தை பலப்படுத்த நினைத்தார். And the third one, மூன்றாவது காரியம், he wants to remind them that the sufferings are the normal part of the life of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் என்பது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு காரியம்தான் என்று அவர்களுக்கு நினைப்பூட்ட நினைத்தார். And not only that, we also read in those verses, அது மட்டுமல்லாமல் இன்னும் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். what we read there, அங்க என்ன வாசிக்கிறோம்? in verse 23, 23வது வசனம். yeah, ordained elders in the assembly. அந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்துவது. That is another important thing that they did in the assemblies. அந்த சபைகளிலே இந்த முக்கியமான காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They appointed
elders in the church. அந்தந்த சபைகளிலே மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். Okay, now in that expression there are two important things I want you to understand. இந்த பகுதியிலே இரண்டு முக்கியமான காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Number one, முதலாவது, within a short period of time, Apostle Paul was able to find out capable people to lead the assemblies. அந்த குறுகிய காலத்திலே சபையை வழிநடத்த கூடியவர்களை பவுல் அடையாளம் கண்டார். That is something very important. இது மிக மிக முக்கியமானது. Paul find out certain capable people who are able to lead the churches within that short period of time. அந்த குறுகிய காலத்திலேயே அந்தந்த சபைகளை வழிநடத்த கூடிய நபர்களை பவுலால் கண்டு கொள்ள முடிந்தது. Nowadays what happened? இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்கிறது? Nobody will find out anybody to lead the assembly, even if it is 10 years or 20 years or 25 years. 10, 20, 25 வருடங்கள் ஆனாலும் சபையை வழிநடத்த கூடியவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. In some of the churches only one or two leaders will be there and they will say that nobody else is there. சில சபைகளிலே ஒருவர் இருவர் இருந்து வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். It's a very bad condition in our assemblies. நம்முடைய சபைகளிலே இது இருக்கக்கூடிய மிகவும் பரிதபிக்க கூடிய ஒரு சூழ்நிலை. See, within short period of time Apostle Paul was able to point out these are the people who are capable to take care of the assembly. He appointed them as the elders. குறுகிய காலகட்டத்திலே பவுலால் இந்த நபர்கள் சபையை வழிநடத்த முடியும் என்று கண்டு கொள்ள முடிந்தார். Yes, within that time period they were able to prove their spiritual character and their abilities that are necessary for an elder through their lives. அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த குறுகிய காலகட்டத்திலே சபையை வழிநடத்த முடியும் என்று அவர்களுக்குள்ளே இருந்த அந்த காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். That's something very important. இது மிக மிக முக்கியமானது. Even the believers also need to have such a tremendous spiritual growth in their lives. விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். Within short period of time the believers in those areas were able to manifest a tremendous growth, spiritual growth in their life. அந்த குறுகிய காலத்திலேயே அங்கே இருந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அபரிதமான ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்திருந்தார்கள். How about today's believers? இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? Even after 10 years and 15 years still they are walking around with a milk bottle. 15, 20 வருடங்களுக்கு பிற்பாடும் கூட பால் புட்டியை தான் கையிலே வைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். Isn't it? இல்லையா? No growth. வளர்ச்சியே இல்லை. Spiritually not grown. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை. Spiritually still just like the children. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். That's the problem of the many believers today. இன்றைக்கு अनेक விசுவாசிகளிடத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனை இது. So this evening I want to place a question before you. இந்த இரவிலே உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்க நான் விரும்புகிறேன். How much spiritual growth you have made after your salvation? உன்னுடைய ரட்சிப்பிற்கு பிற்பாடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ எவ்வளவாக வளர்ந்திருக்கிறாய்? What is the state of your spiritual growth this evening? இந்த மாலையிலே உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த நிலைமையிலே இருக்கிறது? How many years you are a Christian today? நீ ஒரு கிறிஸ்தவனாக இன்றோடு கூட எத்தனை வருடங்கள் ஆகிறது? How many years? எத்தனை வருடங்கள்? And how much are you grown? நீ எவ்வளவாக வளர்ந்திருக்கிறாய்? How much spiritual growth you are manifesting in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆவிக்குரிய வளர்ச்சியை நீ வெளிப்படுத்துகிறாய்? Now look at these places here. இந்த இடங்களை பாருங்கள். Within short period of time குறுகிய காலத்திலேயே the believers were able to express and manifest wonderful spiritual growth in their lives. விசுவாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஆவிக்குரிய வளர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். That is the reason why Apostle Paul was able to find out some of the people to be the elders of the assembly. அந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சிலரை அந்த சபைகளுக்கு மூப்பர்களாக அவரால் கண்டு கொள்ள முடிந்தது. That is the first thing I want you to notice here. நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டிய முதலாவது காரியம் இது. And the second thing that I want you to find out here is இங்கே நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் they pointed out elders.
அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். They pointed out the elders. மூப்பர்களை சுட்டி காண்பித்தார்கள். Not elders, singular. மூப்பர் அல்ல. Then what is it? அப்படி என்றால் என்ன? Elders. மூப்பர்கள். A New Testament assembly must have elders, not elder. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய சபையானது மூப்பர்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர மூப்பர் அல்ல. Plurality of the eldership is very much specifically highlighted throughout the New Testament concerning the New Testament church. புதிய ஏற்பாட்டின்படி நடக்கக்கூடிய சபையிலே மூப்பர்கள் பன்மையிலே தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. So nowadays we see that some of the people taking up the whole charge of the assembly and they themselves decide everything and nobody else has any role at all. இன்றைக்கு சில சபைகளிலே பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நபர் தான் எல்லா தீர்மானங்களையும் எடுப்பார், வேறு யாருக்கும் எவ்வித பங்கும் இருக்காது. Bible doesn't support one man ministry in the assembly. சபையிலே ஒரே நபர் தான் எல்லா ஊழியங்களையும் செய்ய வேண்டும் என்பதற்கு வேதம் துணை நிற்பதில்லை. The leadership of the assembly is very specifically mentioned in plurality because the elders must be there in an assembly. சபையை வழிநடத்தக்கூடிய விதத்திலே பன்மையிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவங்க மூப்பர்கள் தான் வழி நடத்த வேண்டும். And sometimes you may ask what about the newly established assemblies? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகளுடைய நிலை என்ன? How can we appoint elders there? அங்கே எப்படி நாம் மூப்பர்களை நியமிக்க முடியும்? Now how about these assemblies? இந்த சபைகள் எப்படி இருக்கிறது? These are the assemblies that was there for many years. அநேக வருடங்களாக இருந்த சபைகளா இவைகள்? No. இல்லை. Just short period of time, new assemblies. குறுகிய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட புதிய சபைகள். And even in those new assemblies they appointed elders, not just one man. அந்த சபைகளிலேயும் மூப்பர்களை நியமித்தார்கள், ஒரே ஒரு நபரை அல்ல. So the leadership of the New Testament assembly is always in plurality. There should be elders. புதிய ஏற்பாட்டு சபையிலே வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லா வேளையிலும் பன்மையிலே தான் நாம் பார்க்கிறோம். So how many purposes that we saw? எத்தனை நோக்கங்களை நாம் பார்த்தோம்? 4 important purposes. 4 முக்கியமான நோக்கங்கள். Right? Why Apostle Paul took a long route? ஏன் பவுல் ஒரு நீண்ட பிரயாணத்தை தேர்ந்தெடுத்தார்? He did not take this short route. அவர் குறுகிய வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. He did not take the fastest route. சீக்கிரமாக செல்லக்கூடிய வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. He did not take the comfortable route. அவருக்கு சுகமான வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. But he took a long route with all its difficulties. அவர் இந்த தூரமான பிரயாணம், கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பிரயாணத்தை தேர்ந்தெடுத்தார். Why? ஏன்? Because of these 4 important purposes. இந்த 4 முக்கியமான நோக்கங்களுக்காக. Is it clear? தெளிவாக புரிகிறதா? Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? Any doubt? And so they started their journey back to home. திரும்ப வீட்டிற்கு அவர்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். So from Derbe they started to come back to Lystra, Iconium, Pisidian Antioch, Perga, and went through each of the cities. There they already preached the gospel. தெர்பேயிலிருந்து புறப்பட்டு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் பிசிதியாவிலிருந்து அந்தியோக்கியாவுக்கும் பம்பிலியா நாட்டிற்கும் அவர்கள் கடந்து வந்தார்கள். And finally they reached Perga. கடைசியாக அவர்கள் பெர்கா ஊருக்கு வந்தார்கள். Now we read it in verse 25. 25ஆம் வசனம். பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலையா பட்டணத்திற்கு போனார்கள். Yes. Now till Perga what they were doing? பெர்காவுக்கு வரும் வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? They went into each of the cities. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் சென்றார்கள். But in any of those cities they did not preach. இந்த எந்த ஊரிலேயும் அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. All right? So that's the reason why there was no persecution, no problem, no issues, because they were not projecting them publicly.
அந்த எந்த ஊரிலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் வெளியரங்கமாக அவர்களை காண்பித்துக் கொள்ளவில்லை. So they had only 4 purposes in their mind as they were returning through each places. இந்த ஒவ்வொரு இடத்தையும் கடந்து செல்லும் பொழுது இந்த 4 நோக்கங்கள் தான் அவர்களுடைய சிந்தனையில இருந்தன. So as they were returning, அவர்கள் திரும்பி வரும் பொழுது they had a personal purposes. They were meeting with the believers personally and fulfilling those purposes. அந்த விசுவாசிகளை தனிமையிலே சந்தித்து அந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டு வந்தார்கள். So in a public manner they never preached the gospel in any of those places. அந்த வெளிப்புறத்திலே எந்த இடத்திலேயும் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. But finally when they reached Perga, ஆனால் கடைசியாக அவர்கள் பெர்காவுக்கு வந்தபோது what happened? என்ன நடந்தது? They had some time to preach the word of God in that city. அந்த பட்டணத்திலே தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு நேரம் கிடைத்தது. So Paul and Barnabas, they spent some time in Perga and they really preached the gospel in that city. பெர்காவிலே கொஞ்சம் நேரம் தங்கி இருந்து வசனத்தை சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கித்தார்கள். Now why they must have spent some time in Perga? பெர்காவிலே எதற்காக அவர்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு இருந்திருப்பார்கள்? Because what's the reason? என்ன காரணம்? They are coming by, திரும்ப வருகிறார்கள் and going to their hometown, isn't it? அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள். So probably they must have been trying to catch up a ship from Perga. பெர்காவிலிருந்து அவர்கள் கப்பலில் ஒருவேளை ஏறக்கூடியதாக இருக்கலாம். But the days were getting late and they were not able to get a suitable ship for travel. நாட்கள் கடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பிரயாணத்திற்கு தேவையான கப்பல் அங்க கிடைக்கவில்லை. So they spent some time there and they got some time there and they preached the gospel there. அங்கே தங்கி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கொஞ்சம் நேரம் அவர்களுக்கு கிடைத்தது. But we don't find any result of their preaching in that city. ஆனால் அந்த பட்டணத்திலே அவர்களுடைய பிரசங்கத்திற்கான பலனை குறித்து நாம் வாசிக்க முடியாது. Isn't it? இல்லையா? We don't read anything about any soul saved from that city through their preaching. அவர்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்க முடியாது. And then after staying there for some time in Perga, பெர்காவிலே கொஞ்ச நேரம் அவர்கள் தங்கிவிட்டு then what happened? பிறகு என்ன நடந்தது? They went down to Attalia. அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். We know that Attalia also was a port city. அத்தலியாவும் ஒரு துறைமுக பட்டணமாயிருந்தது. Okay, so why they went to Attalia now? ஏன் அவர்கள் அத்தலியாவுக்கு சென்றார்கள்? It was becoming late for them to get a ship from Perga. பெர்காவிலிருந்து கப்பல் அவர்களுக்கு கிடைப்பதற்கு தாமதமாகி கொண்டே இருந்தது. So they moved to another port city. From there they got the ship to travel to Antioch. ஆகையால் அங்கே இருந்து இன்னொரு துறைமுக பட்டணத்திற்கு சென்றார்கள். அங்கே கப்பல் ஏறி அந்தியோக்கியாவுக்கு போவதற்காக. So from Attalia they sailed to Antioch. அத்தலியாவிலிருந்து அந்தியோக்கியாவுக்கு அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்தார்கள். Journey back to their home. அவர்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பிரயாணம். So that was the end of the first missionary journey. இதுதான் அவர்களுடைய முதலாவது ஊழிய பிரயாணத்தினுடைய முடிவு. Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So how many years it must have, how many months or how many years it must have taken? எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை வருடங்கள் இது எடுத்துக்கொண்டிருக்கும்? The first missionary journey. முதலாவது ஊழிய பிரயாணம். If we go for a missionary journey, we will come back within 1 month, right? நாம் ஏதாவது ஊழிய பிரயாணத்திற்கு போனால் ஒரு மாதத்திலே திரும்ப வந்து விடுவோம். Maximum. அதிகபட்சமாக. Right. Minimum? குறைந்தபட்சம் 5 days, right? 5 நாட்கள். Right. So how many days they must have taken for this first missionary journey? இந்த முதல் ஊழிய பிரயாணத்திற்கு அவர்கள் எத்தனை மாதங்கள் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள்? Any approximate calculation? ஏதாவது தோராயமாக யாராவது சொல்ல முடியுமா? How many months? எத்தனை மாதங்கள்? Studying about this first missionary journey, I think it took 1.5 months, right? இந்த முதல் ஊழிய பிரயாணத்தை குறித்து படிப்பதற்கே 2.5 months. 2.5 months, right? 2.5 மாதம் ஆகிவிட்டது. Then how about the journey then? அப்படி என்றால் பிரயாணம் எவ்வளவு நாள் நடந்திருக்கும்?
Okay. Yeah. Almost 2 years. ஏறத்தாழ 2 வருடங்கள். Right? It took almost 2 years to complete the first missionary journey. முதல் ஊழிய பிரயாணத்தை முடிப்பதற்கு ஏறத்தாழ 2 வருடங்கள் ஆனது. Okay. And not only that, they covered almost 1165 kilometers through the roads. அது மட்டுமல்ல, சாலை மார்க்கமாக 1165 கிலோமீட்டர்களை அவர்கள் கடந்தார்கள். You understand that? So 1165 kilometers 1165 கிலோமீட்டர்கள் roads, through roads. இது சாலை மார்க்கமாக மாத்திரம். And then through sea, how much? கடல் மார்க்கமாக எவ்வளவு தூரம்? 768 kilometers. 768 கிலோமீட்டர்கள். You understand that? So they covered these many kilometers. இத்தனை கிலோமீட்டர்களை அவர்கள் கடந்தார்கள். So that's the reason why we say that it took almost 2 years to complete the first missionary journey. அந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய முதல் ஊழிய பிரயாணத்தை முடிப்பதற்கு 2 வருடங்கள் ஆனது. So once they come back to Antioch, their home church, அவர்களுடைய சொந்த சபைக்கு அந்தியோக்கியாவுக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள். what must have been the scene there? அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கும்? They send them by prayer, isn't it? அவர்கள் ஜெபித்து அனுப்பியிருப்பார்கள் இல்லையா? Yes, they already sent them by prayer for the missionary journey. ஊழிய பிரயாணத்திற்கு ஜெபித்து தான் அந்த சபையார் அனுப்பினார்கள். Now they came back after 2 years. 2 வருடங்களுக்கு பிற்பாடு திரும்ப வந்தார்கள். How it must have been? அது எப்படி இருந்திருக்கும்? So next 1 week you can think about it. அடுத்த ஒரு வாரம் இதை குறித்து சிந்தித்து வாருங்கள். Then we will see it in the next week. அடுத்த வாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்கலாம். So what happened when they reached back to their home church? அவர்களுடைய சொந்த ஸ்தல சபைக்கு திரும்ப வந்தபோது என்ன நடந்தது? So may the Lord bless us with this word this evening. தேவன் தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. So there are several lessons to learn in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய अनेक பாடங்கள் இருக்கின்றன. So I have highlighted most of those lessons throughout this series. இந்த வகுப்புகளிலே முக்கியமான अनेक காரியங்களை நான் சுட்டி காண்பித்திருக்கிறேன். So think about those practical lessons and understand how much we are following those realities in our Christian life. அந்த நடைமுறை பாடங்களை குறித்து நாம் சிந்தித்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவையெல்லாம் நாம் அபியாசப்படுத்த முடியும் என்பதை நாம் பார்ப்போம். May the Lord bless us with this word. தேவன் தாமே இந்த வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen.